விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரத்திலிருந்து நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற கிராம மக்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் தன்ராஜ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கி இந்த பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமைக்கப்படும் என்று இந்த மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. 20 கிராமங்களைச் சேர்ந்த 5746 ஏக்கர் பரப்பளவில் இந்த பசுமை வழி விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த பணிகள் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த பணிகள் நடைபெறும் என்று 2028க்குள்ள இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று பணிகள் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில இந்த பகுதியில் இருக்கின்ற மேல் போடவூர் என்ற பகுதியில் இருக்கின்ற இடங்களை எடுப்பதற்காக நில எடுப்பு செய்வதற்காக அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து நில எடுப்பு அலுவலகத்தில் இருந்து அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. தொழில்துறை இந்த பகுதியில் இருக்கின்ற அந்த சர்வே எண்களை போட்டு நிலங்களுடைய உரிமையாளர்கள் தங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பரந்தூர் சுற்றுவட்டார கிராம பகுதியுடைய பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் தீவிரமடைகிறது காரணத்துக்காக தற்போது இந்த போராட்ட குழுவினர் இந்த நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் ஏறி சென்று அந்த பகுதியில் இருக்கின்ற நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்த ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையிலே ஏராளமான போலீசார் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த கிராம பகுதியில் குவிக்கப்பட்டு தற்போது அந்த போராட்டக்காரர்களை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய நிலை வலுக்கட்டமாக கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கிராம மக்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு விமான நிலையம் அமைக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து வருகிறார்கள். இதை தொடர்ந்து தற்போது வலுக்கட்டமாக போலீசார் இந்த போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆண்களையும் பெண்களையும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை தற்போது 2 பேர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் இந்த போராட்டக்காரர்கள் வருவார்கள் என்ற காரணத்திற்காக தற்போது அந்த பகுதி முழுவதுமே போலீசார் வசம் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.